ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு கீரை சட்னிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறேங்க. இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து நன்மைகளை கொண்டது. வயிற்றுல அல்சர், புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி இதாங்க தேவையான பொருட்கள். அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி இலையையும் கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து பொடுசாக நறுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மண்சட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகை வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போதே நம்ம வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை சேருங்க. இப்போ நம்ம வந்து நறுக்கி வைத்த பச்சை மிளகா இதே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இஞ்சி இதையும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க இது போன்ற மருத்துவ குணம் உள்ள கீரைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் சேர்க்கறது பதிலாக சின்ன வெங்காயம் சேருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு நல்லது. இது போன்ற கீரை வந்து சில பேருக்கு செரிமானம் ஆகாது. பெருங்காயம் சேர்க்கும் போது சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆயிருங்க. இப்போ வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி நறுக்கி வைத்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து தக்காளி வெந்துருங்க. இப்போ வந்து எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஞ்சு வச்ச கீரை இதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. சும்மா லேசாக வதக்கிட்டு பாருங்கள். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்கி எடுத்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ஆயிரும். ஸோ அது பார்க்கறதுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. வதக்கினாவே வந்து கீரையெல்லாம் வந்து சுருண்டுரும். பாருங்கள், நல்லா கீரை வதக்கிட்டு வரோம். கீரை வந்து இது மாதிரி மண்சட்டியில் வேக வைக்கும் போது அதோடய சத்துக்கள் சுத்தமாக போகாதுங்க. இப்போ வந்து கீரை நல்லா பச்சை வாசனை போல நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப கொஞ்சோண்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஆறுறதுக்கு முன்னாடி மிக்சியில் சேர்க்காதீங்க. மிக்சி வந்து சீக்கிரம் வந்து கெட்டுரும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் எதையும் சேருங்க. இப்போ வந்து ஆஞ்சு வச்ச கீரை எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. இதோட தண்ணியை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி நீங்கள் அம்மியில் கூட அரைக்கலாங்க. இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் நம்ம வந்து மிக்சிலே வந்து இது மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது வந்து சாதம், சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அல்சர் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப அருமையான மருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போன்றதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்.